ஸ்ரீலங்கன் ப்ரைஸ் 10,000 ரூபாய்க்கு பிட்காயின் வாங்கலாமா? 10,000 ரூபாய்க்கு இல்லை, நீங்கள் ஜஸ்ட் 1,500 ரூபாய்க்கே வாங்கலாம். ஈவன் அதை விட குறைய கூட நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். அநேகமானாக்கள் நினைக்கிற பிட்காயின் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எவரேஜாக நான் வீடியோ செய்கிற டைமுக்கு $90,000, கிட்டத்தட்ட லைக் 3 கோடி. ஓகே, ஸோ 3 கோடி ரூபா பணம் இருந்தால் தானே நான் பிட்காயின் வாங்கலாம். நான் அன்னரம் வாங்காமல் விட்டுட்டேன், இப்போ இனி வாங்க ஏலான்னு சொல்லி அநேகமானாக்கள் நினைக்கிறேன். பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ராக்ஷனல் அசெட். இட் மீன்ஸ் நீங்கள் பிட்காயினை சின்ன சின்ன பாட்டாக கூட வாங்கலாம். ஓகே, ஸோ சத்தோசிஸ் என்று சொல்கிறேன். ஓகே, உதாரணத்துக்கு ஒரு பிட்காயின் $100,000 இருக்குன்னா நீங்கள் அதை பிரித்து ஜஸ்ட் $5 மினிமம் $5 to $10 நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கிற பிட்காயின் 0.000 சம்திங் கிடைக்கும். ஓகே, சில எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்ன சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை மினிமம் $10 வாங்கணும்னு சொல்லிப்பாங்க. சில சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை மினிமம் $5 வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் டீசென்ட்ரலைஸ்டாக வாங்கணும்னு சொன்னால் மினிமம் $1-2 கூட வாங்கலாம். பட் கேசிஸ் அது இதுன்னு நிறைய காம்ப்ளிகேட்டட் செட்டப். நீங்கள் மினிமம் நீங்கள் $5 வாங்குவீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் பிட்காயின் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ பிட்காயின் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான டைம் எதுன்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு முதல். அடுத்த 2வது பெஸ்ட்டான டைம் எதுன்னு சொன்னால் இப்போ ஏன்டா பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் $1 மில்லியன் ஷூராக போகும். இதை அநேகமானாக்கள் அந்த டைமில் பிட்காயின் 1000 ரேஞ்சில் இருக்கக்குள்ள அநேகமானாக்கள் பார்த்தீங்கன்னா பிட்காயின் $100,000 ரீச் பண்ணுன்னு சொல்லக்குள்ள நிறைய பேர் நம்பல. ஆனால் அது ரீச் பண்ணிக்கு. இப்போ நிறைய பேர் பிட்காயின் $1 மில்லியன் ரீச் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஷூராக பண்ணும் என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஏன் நான் அவ்வளோ ஷூராக சொல்லணும்னா, நான் பிட்காயின் ஒயிட் பேப்பரை படிச்சிருக்கிறேன். பிட்காயின் யூஸ் கேஸ் தெரியும், பிட்காயின் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும், இந்த நாடுகளில் நடக்கிற கரப்ஷன்கள் தெரியும், கவர்மெண்ட்ஸுகளும் இந்த பேங்க்ஸ்களும் எவ்வளோ நம்மளை பேக்காட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அடுத்தது பேங்க்ஸுகளில் உண்மையாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி திண்ணையார்லேருந்து சும்மா பொய்க்கு பேப்பரை பிரிண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க எந்த விதமான ஸ்டாண்டர்டும் இல்லாமன்னு சொல்லி இந்த விஷயமெல்லாம் படித்ததால தான் நான் சொல்கிறேன் பிட்காயின் $1 மில்லியன் ஷுவராக டச் பண்ணும். ஸோ $1 மில்லியன் பிட்காயின் டச் பண்ணக்குள்ள இன்றைக்கு நீங்கள் வாங்குற பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 90% சீப்பில் வாங்குறீங்க. ஓகே, ஸோ இவர்கிட்ட இருந்து, அதாவது இப்போ $100,000 லேக்கணும்னா இவர்கிட்ட இருந்து 10 மடங்கு. ஓகே, ஸோ அது நாளைக்கு போகுமா, அடுத்த வருஷம் போகுமா, அடுத்த 10 வருஷத்தில் போகுமான்னு தெரியா, ஆனால் கட்டாயம் போகும். ஸோ பிட்காயின் வாங்குறதுக்கு பெஸ்ட்டான டைம் 10 வருஷத்துக்கு முதல். அப்புறம் அடுத்த பெஸ்ட்டான டைம் இப்போ. உங்களால் எவ்வளோக்கு இயலுமோ அவ்வளோக்கு பிட்காயினை வாங்கி கொள்ளுங்க. இட்ஸ் நாட் அ ஃபைனான்சியல் அட்வைஸ், டூ யோர் ஓன் ரிசர்ச். உங்களுக்கு இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சியை பற்றி மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சியால் நாங்கள் 3 வகையான கோச்சிங் ப்ரோக்ராம்ஸில் ஆஃபர் பண்ணுறோம். முதலாவது பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம், இது 100% ஃப்ரீ. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி பிட்காயின் வாங்குற, எப்படி விற்கிற, எப்படி பிட்காயினை சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையுமே டீச் பண்ணியிருக்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் கிரிப்டோ கரன்சியில் மணி மேக் பண்ணுற வேஸ் எல்லாத்தையுமே தியரியாக டீச் பண்ணிக்கோம். ஆக்டிவ் அண்ட் பேசிவ் இன்கம் பேஸ் 14 வழியில் எப்படி மணி மேக் பண்ணணும்னு சொல்லி டீச் பண்ணிக்கோம். அது பொட் கோச்சிங் ப்ரோக்ராம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஸ்ட்டான API போட்ஸ்களை எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணி எப்படி 100% பேசிவாக ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி இதில் டீச் பண்ணிங்க. இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தரோம். பை.